நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சுடரிய பத்தி ரகசியங்கள் எல்லாமே ஒரு பக்கம் அவுத்து விட்டுன்னு இருக்காரு நம்ம ரகு. ராஜேஸ்வரிய பக்கம் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளோ ஒரு பக்கம் நம்ம ரகு கிட்ட போட்டு வாங்கி, அதாவது தான் கிட்ட இருக்கிற சின்ன ரகசியத்தை, அதாவது சின்ன புழுக போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கரெக்டா நம்ம தலைவன் ரவு கிட்ட சின்ன துண்டுல போட்டு அவங்ககிட்ட அந்த உண்மை எல்லாமே ஒரு பக்கம் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரேணுகாவை உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ரகு அதை அப்படியே சூதானமா ஒரு பக்கம் ஓகே அப்படின்னா இவளுக்கு ஓரளவு தான் தெரியும், மற்றபடி அவ சுடரி அப்படின்ற விஷயம் தெரியாது. அதனால இதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம மெயின்டைன் பண்ணினோம். அவளை பத்தி ரகசியத்தையும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி அவளை பத்தி சொல்லாமையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்திலுமே நம்ம மாட்டவும் கூடாது, சிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ரகு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி, இப்ப ரகு என்னதான் பண்ண போறீங்க, உங்களோட அடுத்த கட்ட முயற்சி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரகு ராஜேஸ்வரி கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. இந்த மாதிரி அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கல்ல, அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்தாலும் இந்த மாதிரி மெடிக்கல் ரீதியா நிறைய பிரச்சனை ரீதியா அவளுக்கு சுயநினைவு ஃபர்ஸ்ட் நினைவுகள் எதுவுமே இல்லை. ஆனா அவதான் ரேணுகான்றதுக்கு பிளட் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு பக்கம் செக் பண்ணியாச்சு, அவதான் ரேணுகா. ஆனா அந்த விஷயத்த நம்ம தெரியப்படுத்தக்கூடாது, இவன் நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவளை காட்டிக்கணும். ஏன்னா அவள் இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் அறிகுறி எல்லாம் தெரியுது. அடிக்கடி இந்த டேல அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடலைன்னா அவளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிரும், பக்கம் யாரானா இருந்த கடை எதனா பண்ணி விட்டுருவா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கா அவன். அதனால அதை தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப இன்ஜெக்ஷன் தருவேன். எனக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு மந்த்லி 1 டைம் நல்லா பல்கா ஒரு அமௌண்ட்டை தருவா. அது மட்டும் இல்லாம கதிரேசனோட சீக்கிரட்டை எனக்கு லைட்டா எடுத்து கொடுப்பா, நான் அதை லைட்டா எடுத்து உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட பல்கா ஒரு அமௌண்ட்டை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதா ஓஹோ நானா கிடைச்சிரா ஜாக் பாட்டு, இதை வச்சு அடிச்சு சும்மா ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டா போறேன் இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்தில் ராஜேஸ்வரி நீ ஒரு விஷயம் திங்க் பண்ணா உனக்கு மேல திங்க் பண்ணுவா சுடரி. ஏன்னா நீ ஒரு தாவலை ஆட்டைய போட உன் சொத்தவே உன் தம்பி கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட நீ பிளான் பண்ணுவ. ஆனா அவ பல இடத்துல பல கைகளை பார்த்து எல்லா தவளையும் ஆட்டையா போட்டு இந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு உரிமையே இல்லைனாலும் இந்த வீட்டை சொத்த ஆட்டையா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நிலையா நின்று ஒரு பக்கம் மல்லியும் விஜயம் அப்படியே சும்மா பிரிச்சு எடுத்து அந்த இடத்துல இவ போய் கோத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவோட சுத்தின்னு இருக்கா. அப்படிப்பட்ட கனவுல இருக்கிறல நீ அசால்ட்டா ஜெயிச்சிரு முடியும் மட்டும் நினைச்சிடாத. என்னைக்குமே ஒருத்தரை நம்ம சாதாரணமா இடம் போட்டக்கூடாது. அவங்க கிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரானரி டேலண்டாலாம் இருக்கு, அதை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நாம இருந்து இவன் யாரா இவன் சோப்லாங்கி சும்மா வெட்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா மட்டும் இடம் போட்டக்கூடாது. அவன் விஷயத்துல அவன் ஒரு விஷயத்துல 100% பர்ஃபெக்டா இருப்பான். அந்த இடத்துல நம்மள போட்டு குக்கு குக்கு குக்குன்னு குக்கி விட்டுருவான். அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி தான் போய் ஆகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தார் இகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம போயிட்டு இருக்கணும். சரி, இந்த மாதிரியாதான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி ரேணுகாவுக்கு போன் பண்றாங்க. என்ன ரேணுகா என்ன பண்ணிருக்க, ரகு கிட்ட இப்பதான் பேசின, நீ எல்லாமே பேசணும், ஓகே நீ என்ன பிளான் பண்ற எல்லாமே எனக்கு தெரியும், நீ பண்ற கேம்ல என்னையும் நீ பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், நீ என்ன ரோல் கொடுத்தாலும் ஓகே நான் பண்ண தயார், நான் செய்யறேன், நான் தனியா நின்று செய்யறேன், அதுக்கான ஊதியம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கூடிய விரைவில் சொல்றேன், ஆனா நீ எந்த விஷயம் பண்ணாலும் அதை நான் செய்வேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற வழி இல்லாம தக்காளி வாசி இவகிட்ட வேற சிக்கிட்டோம்லடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பல்ல கட்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதே சமயத்துல மறுபக்கம் லட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கை நிறைய லட்டை எட்டு அப்படியே ராஜேஸ்வரிக்கு பாசமா அக்கா இந்த லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அடா போடாங்க தம்பி அப்படின்னு லட்டு தட்டி விட்டு உடனே ராஜேஸ்வரி அவகிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. மல்லி டடுக்குன்னு இருந்து என்ன ராஜேஸ்வரி உள்ள அப்படியே சும்மா பத்திக்கிட்டு எழுதி போல 15 எனக்கு போன் பண்ணிட்டா அவிக்கிறதுக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தாங்க காத்துல இருக்க பிரச்சனை, இதுக்கு அப்புறம் தான் இருக்கு ஆட்டம், இனிமே என்னோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமா இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. சரி இருக்கட்டும், இப்படிதாங்க ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு என்ன பண்ண போறோம், தண்ணி கொஞ்சம் கொடுமா
இந்த மாதிரி தாங்க போனதெல்லாம் போயிருச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒண்ணு நடக்க போறது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எப்படி டெவலப் பண்ண போறோம், டெவலப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, இது டெவலப்பிங் ஏரியா, இது டெவலப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இனிமேதான் எல்லாமே ஒரு பக்கம் மாற போகுது அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க. நம்ம ரேணுகா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயின்னு இருக்காங்க. ரேணுகா நீ இனிமே டெவலப் இல்ல, ஒரு அவரை கொண்டே ஆக முடியாது, உன் சோழி முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் தான் இந்த இடத்துல ராஜேஸ்வரி கொடி கட்டி பறக்க போது, என் பேரு நல்வர்ற கட்டம் அடிக்க கட்டம் ராஜேஸ்வரி வரா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னமா ராஜேஸ்வரி நீ பேசத்தெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பட்டைய கிளப்புது, ஒரு பக்கம் பட்டைய குழப்புதே அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. என்னதாடா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற, நானும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவும் நடந்த பாடு இல்லையே. சரி ஓகே, வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை அக்கறை இக்கரை எக்கரை எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டு சரி ஓகே இனிமே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில போயிட்டு இருக்கணும். அதை விட்டு ஐயோ என்னால முடியாது என்ன விட்டுருங்க என்னால சத்தியமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ யாருக்கு நஷ்டம்? ராஜேஸ்வரி போயிட்டே அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா சொல்லுவா. ரேணுகா பொறுத்த வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து சொத்து ஆட்டியா போடணும் புருஷன்ற முறையில, மறுபக்கம் அப்பன் கதிரேச அவங்ககிட்ட இருந்து ஆட்டியா போடுவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆட்டியா போட வேண்டாம், ஆட்டியா போட்டு கோட்டையை கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு என்ன வேணும் தவறு தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம், வந்தனம் வருக தருக. அம்மா போட்டு தர சொல்றேன். இரு அவ்வளவு முடிஞ்சிரு.